வயசாயிட்டே போகுதுலம்மா. அண்ணே, மரகதம் பேசுறேன். சொல்லுங்கம்மா. அண்ணே, அமுதா யாருண்ணே? நம்ம வீட்டு பொண்ணுண்ணே. அவளுக்கு ஒரு நல்ல வரன் அமையுதுன்னா நாங்கெல்லாம் சும்மா இருப்போமா அண்ணே? அண்ணே, நீங்க எந்த கவலையும் படாதீங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதை விட நாம சிறப்பா பண்ணிடுவோம். அண்ணே, அமுதா கல்யாணத்தை நான் சிறப்பா பண்ணிடுறேன். உங்களுக்கு இந்த விஷயத்துல எந்த கவலையும் வேண்டாம். நாங்க இருக்கோம். நீங்க சொல்றத கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. மாமா, அம்மா சொல்றத கேட்டீங்கல்ல? நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேனோ அததான் அம்மாவும் சொல்லிருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரட்டும், மத்ததெல்லாம் நம்ம நேர்ல பேசிக்கலாம். நீங்க அமுதாவை நினைச்சு எதுவும் கவலைப்படாதீங்க. எனக்கு நீ இருக்கும்போது எனக்கு வேற என்ன கவலைமா இருக்கு? அததானே நானும் சொல்றேன். அப்புறம் நீங்க உங்க பையன் கல்யாணத்துக்கு யாரெல்லாம் கூப்பிடணும்னு நினைச்சீங்களோ அவங்க எல்லாரையும் நாம அமுதா கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருவோம், ஜமாயிச்சிருவோம். நீங்க கவலையே படாதீங்கண்ணே. சரிம்மா, நீங்க சொன்னதை கேட்ட பிறகு என் பொண்ணுக்கு கல்யாணமே நடந்து முடிஞ்ச மாதிரி இருக்குமா. ரொம்ப நிறைவா இருக்குமா. சரிங்க மாமா, மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்துட்டு போனதும் நானே உங்களுக்கு கால் பண்றேன். சரிம்மா. மாப்பிள்ள, நீ கெட்டிக்காரன் எனக்கு தெரியும்டா. ஆனா இப்படி அசத்துவேன் நானே எதிர்பார்க்கலடா. அப்படியே கண்ணை மூடி கேட்டா அந்த ஆளு பெரிய சாமியா நேர்ல வந்து பேசுற மாதிரி அச்சா அசலா இருந்துச்சுடா. அடிச்சு நிமித்திட்டு போ. டேய், சும்மா இல்லடா, இந்த ரத்தனத்தோட ரத்தம் அப்படித்தான் இருக்கும். பாத்தியா மாமா, இவ்வளவு நேரம் சத்தம் போட்டுட்டு இப்ப பாட்டி பேசுறத பாத்தியா? டேய், இப்பவும் பாதி கிணறு தாண்டா தாண்டி இருக்கோம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இங்க வந்துட்டு போற வரைக்கும் கபிலா நீங்க இல்லாம இருந்தாதான் அமுதாவுக்கு நிறைய நகை நட்டு போடுறேன்னு புனிதா வாயால ஒத்துக்க வைக்க முடியும். இல்ல மரகதமே உள்ள வந்து அவளே நகை போடுறேன்னு ஒத்துக்கிட்டாலும் நமக்கு சந்தோஷம்தான். என்ன சந்தோஷம்? யார் காசு யார் தரது பாட்டி? டேய், நம்ம சொத்து யாருக்கும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த திட்டமே. இத பாரு, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, வா போலாம். வணக்கம். உட்காருங்க. உட்காருங்கம்மா. நீங்க உட்காருங்க. நீ உட்காருங்க. ரொம்ப வசதியான வீட்டில் தான் பொண்ணு எடுத்திருக்காங்க. அப்போ நாமளும் அதுக்கு தகுந்த மாதிரி கேட்கலாம் போலயே. உன் புருஷன் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்தா? நாம போறது பொண்ணோட அண்ணி வீடுன்னு. இந்த வீட்டை வச்சு எதையும் எதிர்பார்க்காத. நம்ம விரலுக்கு தக்கன வீக்க இருந்தா போதும். இல்லை, நான் பொதுவாக சொன்னேன். இங்க இருக்கிறவங்கள பொண்ணோட அண்ணன் யாரு? மாப்பிள்ள கொஞ்சம் வேலை விஷயமா வெளியில போயிருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. இதான் என் பொண்ணு புனிதா. கபிலனுக்கு என் பொண்ணதான் கட்டி கொடுத்துருக்கோம். காதல் திருமணம் நாங்க கேள்விப்பட்டோம். காதல் திருமணமா? இல்லங்க, என் பொண்ணுக்கு நான் பார்த்து பண்ணி வச்ச கல்யாணங்க. வணக்கங்க, நான் தான் அமுதாவோட அண்ணி. உங்களுக்கு மாமா சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். இவங்க தான் என் அப்பா அம்மா. வணக்கம். வணக்கம். இவங்க என் மாமா, அவங்க அத்தை, இது என் பாட்டி. அவங்க 2 பேரும் இவங்க பசங்க. இவன் என் தம்பி மணிகண்டன். வணக்கம் தம்பி. ரொம்ப சந்தோஷங்க. இந்த காலத்துல எல்லாரும் ஒத்துமையா ஒன்னா இருக்கிறத பாக்குறதே ரொம்ப அபூர்வமாயிடுச்சுங்க. அது பையன் எப்ப வருவாருன்னு தெரிஞ்சா நாம மத்த விஷயங்களை பேசிடலாம். அவரு கிளம்பிட்டாரு. ஏதோ டிராபிக்ல மாட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவங்க வரபடி வரட்டுமே, நாங்க பெரியவங்களா இருக்கோம்ல. ஐயா, நீங்க சொல்லுங்க, அமுதாவோட ஜாதகத்தை பாத்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எங்களுக்கு பொண்ணோட போட்டோ பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருச்சு. பையனுக்கும் பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலதான் நேர்ல பார்த்து பேசிட்டா நல்லா இருக்கும்னு நாங்க கிளம்பி வந்துட்டோம். எப்படி அவன் வருவான்? அவன் வரக்கூடாதுன்னு தானே நாங்க இவ்வளவு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏங்க, கபிலன் தம்பி வரும்போது வரட்டும், அதுக்குள்ள நீங்க பலகாரம் சாப்பிட்டுலாமே. அதுவும் இல்லம்மா, பையன் வந்துட்டுமே. பேரன் வந்துருவாரு, நீங்க போங்க. உங்களுக்காக வகை வகையா பலகாரம் எல்லாம் செஞ்சிருக்கோம். அம்மா, யாழினி எடுத்து வைமா எல்லாத்தையும். சரி, வாங்க சாப்பிடலாம். வாங்க வாங்க வாங்க. யாழினி கூட்டு வா. போங்க.
புனிதா என்ன பேசுறான்னு கேட்டுட்டு வா. புனிதா, அம்மா ம், மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்துட்டாங்கன்னு மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டியாமா? அம்மா இப்பதான் மெசேஜ் பண்ணேன். ம் ம் பேசு. சரிம்மா நான் கால் பண்றேன்.